காப்பிரைட் கிளைம் அப்படின்னா என்ன? இந்த காப்பிரைட் கிளைம் எதற்காக கொடுக்கப்படுது? காப்பிரைட் கிளைம் எப்படி நம்ம கிளியர் பண்றது? இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தினமும் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளோட சேனலை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவும் வைங்க. இதே போல் உங்களுக்கு தினமும் ஒவ்வொரு வீடியோவும் வந்து சேரும். ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களின் ஜீரோவாட்ஸ். யூடியூப் யூஸ் பண்ற நபராக இருந்தாலும் சரி, இல்ல இதுக்கப்புறம் யூடியூப் நான் யூஸ் பண்ண போறேன், யூடியூப்ல தான் நான் ஃபேமஸ் ஆக போறேன் அப்படின்னு நினைக்கிற நபராக இருந்தாலும் சரி, உங்களுக்கான விஷயம் காத்துட்டு இருக்கு. யூடியூப் எல்லா நபர்களுமே பாக்குறீங்க. இந்த யூடியூப்ல காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அந்த காப்பிரைட் கிளைம் எதற்காக கொடுக்குறாங்க? அந்த காப்பிரைட் கிளைம் வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்? அந்த காப்பிரைட் கிளைம் எப்படி நம்ம கேன்சல் பண்றது? அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? காப்பிரைட் கிளைம் அப்படின்னா என்ன? ஒருத்தர் தனிப்பட்ட முறையில வீடியோ அப்லோட் பண்றாங்க, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வீடியோ அப்லோட் பண்றாங்க அப்படிங்கறத அவங்க ஸ்டாண்டர்டா ஒரு யூஸ் பண்றாங்க, அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைசன்ஸ் ஒன்று கொடுக்கப்படுது. இதே நம்ம ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் சொல்லுவோம். இந்த யூடியூப் லைசன்ஸ் ஸ்டாண்டர்ட் தனியாகவும் கிரியேட்டிவ் காமன் அப்படிங்கிற லைசன்ஸ் தனியாகவும் இருக்கு. கிரியேட்டிவ் காமன்னா என்ன, ஸ்டாண்டர்ட்னா என்ன, முழுசா தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்டாண்டர்ட் அப்படின்னா என்ன? ஸ்டாண்டர்ட் அப்படின்னா, நான் என்னோட வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படின்னா நான் தனிப்பட்ட முறையில் அப்லோட் பண்றேன், யாருக்காகவும் கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க மகிழ்ச்சி அடையணும், அதுக்காக மட்டும் தான் நான் பண்றேன். இதை யாரும் எடுத்து போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ். இதே கிரியேட்டிவ் காமன் அப்படின்னா, நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் மற்ற சேனல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம், அவங்க யூஸ் பண்ணி அவங்களும் இதுல பணத்தை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ். இது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் எதற்காக காப்பிரைட் கிளைம் தரப்படுது? ஸ்டாண்டர்டாக பண்ணாங்க அப்படின்னா அவங்க தனிப்பட்ட முறையில அவங்க பண்றாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு ஸ்டாண்டர்டாகவும், இல்ல இந்த வீடியோவை எடுத்து நீங்க அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி காமனாகவும் கொடுக்கப்பட்டிருக்கோம். இதை எப்படி நம்ம எடுக்கிறது, எப்படி நம்ம கேன்சல் பண்றது, இதையெல்லாம் நீங்க முழுசா பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாம ஒவ்வொரு வீடியோவும் பாருங்க. ஸ்டாண்டர்ட் காமன் லைசன்ஸை எப்படி கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸா மாத்துறது? மாத்தலாம் முடியாதுங்க. நீங்க யூடியூப்ல போய் நீங்க யூடியூப்ல இருந்து டவுன்லோட் பண்ற வீடியோவை கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸா டவுன்லோட் பண்ண முடியும். அது எப்படி ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ், காமன் யூடியூப் லைசன்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்க நார்மலா போய் ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்க முடியாதுங்க. மேல மைக் சிம்பிள் கொடுக்கப்பட்டிருக்கும், அந்த மைக் சிம்பிளுக்கு அடுத்தது 3 புள்ளி இருக்கிற மாதிரி சிம்பிளும் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 3 புள்ளி இருக்கிற சிம்பிளை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் கிரியேட்டிவ் காமன் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த சென்டென்ஸை கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ நீங்க போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வீடியோக்கு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா எல்லாம் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலா எல்லா கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் உள்ள வீடியோவா எல்லாமே வந்துருங்க. நீங்க இதுல போய் நீங்க எடுத்து நீங்க வீடியோவா அப்லோட் பண்ணலாம். இதுலயும் ஒரு சிக்கலான விஷயம் இருக்கு. கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் மட்டும் தான் வரும்னு நினைக்காதீங்க, இதுலயும் ஸ்டாண்டர்ட் லைசன்ஸும் வரும். அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் நீங்க அப்ளை பண்ண உடனே அதுல வர வீடியோக்குள்ள கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல போய் நீங்க கடைசியா போய் பாத்தீங்க அப்படின்னா இது கிரியேட்டிவ் காமனா இல்ல ஸ்டாண்டர்ட் காமன் லைசன்ஸா அப்படின்னு சொல்லி இதுல மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்க நார்மலா போய் ஒவ்வொரு வீடியோலையும் தெரிஞ்சுக்க முடியாது. அந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஃபில்டருங்கிற ஆப்ஷன் வரும். அந்த ஃபில்டர்ல போய் நீங்க கிரியேட்டிவ் காமன் அப்படிங்கறத கிளிக் பண்ணி அப்ளை பண்ணா மட்டும்தான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கீழே காமிக்கும். நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த விஷயத்த நீங்க செய்யற ஒவ்வொரு வீடியோவா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க எடுத்து அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவா இருந்தாலும் சரி, காப்பிரைட் கிளைம் வந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு சொந்தக்காரர் யாரோ அவருக்கு மட்டும்தான் அந்த பணம் போய் சேரும், அந்த வியூஸும் அவருக்கு தான் போய் சேரும். இதையெல்லாம் தெரிஞ்சுக்காம நீங்க ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணவோ அல்லது அதுல இருந்து மியூசிக் எடுத்து அப்லோட் பண்ணவோ நீங்க கூடாது. ஏன்னா ஒவ்வொருக்குமே உங்களுக்கான வியூஸ் கிடையாது. கிரியேட்டிவ் காமன் அப்படின்னா மட்டும்தான் உங்களோட வீடியோஸ் வரும், உங்களோட வியூஸ் வரும். நீங்க ஒவ்வொருத்தரோட வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு காப்பிரைட் கிளைம் வந்துருச்சு அப்படின்னா அந்த வியூஸ் நீங்க யாரு யூடியூப் இருந்து எடுத்து போட்டீங்களோ அந்த யூடியூப்காரருக்கு சொந்தமான வியூஸா மாறிடும். இதையெல்லாம் மறக்காம நீங்க ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க மறந்துடாதீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு தினமும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன்ல ஆளுங்கிறத செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். மறக்காம நம்ம வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சில பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஷேர் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவும் மாட்டீங்க, லைக் பண்ணவும் மாட்டீங்க. ப்ளீஸ் எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன். பார்த்துட்டு மட்டும் போகாம நம்மளோட சேனல் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோக்கும் லைக் பண்ணிட்டு போங்க. அப்பதான் நமக்கும் மகிழ்ச்சி, பார்க்குற உங்களுக்கும் மகிழ்ச்சி. தினம் புது வீடியோவை நான் ஒரு இன்டராக்டிவோட உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன்.